இருக்குது, ஒரு விண்டேஜ் வைப் கிடைக்குது. இந்த கொலோனியல் எரா போன மாதிரி இருந்தது. மதராசப்பட்டினம், விக்டோரியா ஹால், ரெட் கலர் பஸ், ட்ராம் ஃபீலிங் வந்துருச்சு. பழைய வைப் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. கபாலீஸ்வரர் கோயில் யாரும் இறங்க போறீங்களா? இல்லை, இறங்க மனசே வரல. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். 1980s சென்னையில் ஓடிட்டு இருக்கக்கூடிய பேருந்துகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது நிறைய பேர் பழைய படங்களை பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு என் கண்மணி உன் காதலன் அப்படிங்கிற பாடல் எல்லாம் பார்த்தோம்னா அந்த பஸ்ஸை வச்சு தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல இருந்த பஸ்ஸை திருப்பி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற காரியம் ரொம்ப கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ இருக்கிற அந்த பஸ்ஸுகள் எல்லாம் இப்போ இருக்காது, ஸ்கிராப் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த நினைவுகளை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சியை சென்னை எம்டிசி நிர்வாகம் எடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1980s இருந்த பஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்போ வந்து ரீபில்ட் பண்ணி அதே மாதிரி ஒரு பஸ்ஸை வந்து ரீபில்ட் பண்ணி சென்னை உலா பேருந்து அப்படின்னு சொல்லி சென்னையில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. இப்போ அந்த பஸ்ஸில் பயணிகள் எப்படி டிராவல் பண்ணுறாங்க, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த பஸ் போகுது, இந்த பஸ்ஸுடைய ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள என்னென்னலாம் வந்து அமைச்சிருக்காங்க, பஸ் எப்படி இருக்குது, மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. திருமான்கள் பேசும்போது மொழியேதம்மா. பஸ்ஸுடைய ஃபர்ஸ்ட் அவுட்லுக்கை பார்த்துடலாம். இப்போ இருக்கிற பஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சிங்கிள் கிளாஸ் தான் வச்சுருப்பாங்க. ஒரு 90s 80s எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து டபுள் கிளாஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருப்பாங்க. இப்போ இருக்கிற பஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் மிரர் வரும், அப்போ அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு, முழுக்கிட்டின்னு இருக்கும். அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய லாரியோடைய ஷேப்பில் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி லைட் ஹெட்லாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பழைய இதுதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி ரவுண்டாக இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பஸ்ஸுடைய சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா மேலே கண்ணாடி இருக்கும் இப்போ இருக்கிற எல்லா பஸ்லையும். ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரி கண்ணாடி இல்லாமல் இப்படி முழுக்கிட்டின்னு தான் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஜன்னல்களில் வந்து மிரர் ஸ்லைடிங் கிளாஸ் எதுவுமே இல்லாமல் அந்த ஷட்டர் தான் வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் அமைச்சிருக்காங்க பாருங்கள். நம்ம பஸ்ஸுக்குள்ளே போய் பார்க்கலாம். கருவாட்டு கூட முன்னாடி போ. அந்த டோரை மறக்காமல் அதே மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முழுக்க சென்னை எம்டிசி நிர்வாகத்துடைய பணிமனை, அதாவது குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய பணிமனையில் தான் வண்டி வந்து பாடி கட்டியிருக்காங்க. அதாவது நீங்கள் நினைக்கலாம் அந்த காலத்தில் இருந்த பேருந்து அப்படியே திருப்பி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. BS5 அந்த இன்ஜின் தான், அந்த சேஸ் தான் இருக்குது. BS5ல பழங்காலத்து புதுசாக ஒரு பழைய பாடியை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீல் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா பெருசாக இருக்கும். நல்லா இவ்வளோ பெருசாக வச்சு வளைக்கணும். அதே மாதிரியான ஒரு இதுதான் வந்து இங்கே இந்த ஸ்டேரிங் வீல் இருக்குது. அது போக இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணுங்கிறதுக்காக இந்த டிஸ்பிளேல வந்து வண்டி எங்கே போகுது, அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸ் என்ன, அடுத்தடுத்த ஸ்டாப்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இதில் காமிச்சிட்டே இருக்கும். அது போக இங்கேயும் ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் நார்மலாக எல்லா பஸ்லையும் இப்போ இருக்கிற லோ ஃப்ளோர் பஸ்ஸில் ஆகட்டும் சரி, மகளிர் விடியல் பேருந்து அந்த ப்ளூ கலர் அந்த பஸ்ஸில் ஆகட்டும் சரி, அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பஸ்ஸுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 18 இடங்கள் போயிட்டு வருது. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு நபருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா வந்து 50 rupees டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எங்கே வேணால் ஏறலாம், எங்கே வேணால் இறங்கலாம். அப்படி கிடையாது. இந்த பஸ் எந்தெந்த ரூட்டில் போதோ அங்கே இடத்துல இறங்கிட்டு அங்கே மட்டும் ஏறி இறங்கலாம். ஆமாம், ஏறி இறங்கிக்கலாம். அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ். மொத்தமாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 5 பஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் ஏறி இருக்கோம். நம்ம வந்து அடுத்து எந்த ஸ்டாப்பிங்னா இந்த ஸ்டாப்பிங் பார்க்கா வேற பார்க்குக்கு அடுத்துட்டு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாப்பிங்கில் நம்ம இறங்கிட்டு திருப்பி வந்து அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு இன்னொரு பஸ் வரும். சுற்றி பார்க்க வேண்டிய இடம் இறங்கிட்டு அந்த 50 ரூபா ஒன் டே டிக்கெட் வாங்கின்னு அதை நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வரும்போது அடுத்த வண்டி வருதுல்ல, அதில் அந்த 50 ரூபா டிக்கெட் வச்சு ஃப்ரீயாக வந்துடலாம். அந்த டிக்கெட் யூஸ் பண்ணி வந்துடலாம். முக்கியமாக நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன்ஸில் இருப்பாங்க. இந்த பஸ் பாஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க, 1000 ரூபா பாஸ், இந்த மாதிரியான பாஸ், அதெல்லாம் வந்து இதில் செல்லாது. அதே மாதிரி லேடிஸ்க்கு இது ஃப்ரீ கிடையாது. இது முழுக்க டூரிஸ்ட் பஸ். அதாவது சென்னைக்குள்ளே நீங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு சென்னை உலா பேருந்து. கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90s 80s இருந்த மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு டிசைனில் வந்து பேருந்தை வடிவமைச்சிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். இப்போ வந்து நம்ம வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். 2 தாங்கண்ணா. 82 ஃபோன் நம்பர் எல்லாத்துக்கும் எழுதுவீங்களா? இல்லை, ஓகே. வேறு யாருக்கா கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்க மிஸ்யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் தான் நீங்கள் தான் யூஸ் பண்ண முடியும்.
ஒரு டவுட்டு சிஐ கேட்குறாங்க, என்னங்க இது போல் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் உங்கள் ஹோட்டல் ஃபோன் நம்பர் சொல்ல போகிறீங்க, இவர் தான் இந்த டிக்கெட் வாங்கினா தெரிஞ்சிடும். இப்போ ஒரு சில பண்ணாங்க யூஸ் பண்ணி இறங்கும்போது யாரும் வரங்கிட்ட நீ கொடுத்து நீ இல்லை போ அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாருங்களேன், இந்த ஐடியாவை நம்ம யோசிக்கவே இல்லை. இந்த டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு கியூஆர் கோடு ஒன்று இருக்கும். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோம்னா சென்னையோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் என்னென்னலாம் இருக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே எனக்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து பஸ்ஸுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பஸ்ஸில் வந்து டிரைவருக்கு பின்னாடி சீட்டில் உட்கார்றதும் அப்புறம் இந்த முன்னாடி சீட்டில் உட்கார்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே அவர் ஓட்டுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே வருவோம். இதனாலேயே வந்து நான் ஒரு பெரிய பஸ் ஃபேனாக மாறிட்டேன். அதே மாதிரி இவங்க பஸ் ஓட்டுற ஸ்டைலை பார்த்து நம்மளுக்கும் ஒரு இந்த சூரியவம்சம் படத்தில் ஒரு பஸ் வாங்கி நிறைய பஸ் வாங்குவாங்கல்ல, அது மாதிரி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ பஸ்ஸை பார்த்தாலும் அதுதான் ஓடிட்டே இருக்கும். அதனாலே இந்த vlog நான் தான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன இந்த பஸ்ஸில் எல்லாம் ஓகே, ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. என்ன தெரியுமா? அந்த பாம்னு அடிப்பாங்களா ஒரு ஆரன், அந்த ஆரன் தான் வந்து ஃபுல் ஆகலை. அது மட்டும் வைக்கல. இப்போ வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டவுட் இருக்கும், நம்ம எந்த ஸ்டாப்பிங்கில் இருக்கோம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே டிரைவர் பக்கத்தில் ஒரு மைக் இருக்கும். அந்த மைக்கில் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுவார், இப்போ வண்டி வந்து மியூசியத்துக்கு வந்துருச்சு, மியூசியம் இறங்குறவங்க இறங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவர் சொல்ல முடியல அப்படின்னா கண்டக்டர்னா வந்து அவருடைய ஓன் வாய்ஸில் வந்து அவராகவே சவுண்டாக சொல்லிடுவார். அப்படிதானா? இந்த பஸ்ஸுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். அங்கே ஆரம்பித்து திருப்பி சென்ட்ரலே தான் வந்து முடியுது. எந்தெந்த ரூட்டை கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பஸ்ஸுக்குள்ளேயே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரலில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான டீட்டெயில் என்னென்னா, இந்த பஸ் வந்து வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ரன் ஆகும். அதே மாதிரி வீக்கெண்டு சனி ஞாயிறு இல்லைன்னா ஃபெஸ்டிவல் டேஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்குமே வந்து இந்த பஸ் ரன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே மட்டும்தான் ஏறணுமா, மற்ற ஸ்டாப்பிங்லலாம் அந்த வண்டியை பார்த்தா ஏறக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் ஏறிக்கலாம். இந்த வண்டி நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு நீங்கள் 50 ரூபா டிக்கெட் எடுத்துக்கலாம், அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். திருப்பி இதே மாதிரி ஒரு இந்த விண்டேஜ் பஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஏறி நீங்கள் எங்கே வேணால் ஸ்டாப்பிங் இறங்கிக்கலாம். மினிமம் ஸ்டாப்பிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் 11 ரூபா, அதுக்கப்புறம் 13 ரூபா, அதுக்கப்புறம் 15, அந்த மாதிரி நடுவில் இறங்குறவங்களுக்கும் டிக்கெட் உண்டு. பாத்தீங்களா, இப்படி ஒரு டீடைல் நமக்கு தெரியாம இருந்துச்சு. இப்ப அண்ணா சொல்லி தான் தெரியும். அதாவது இப்ப நீங்க யார் வேணா ஏறிக்கலாம். அடுத்து நான் வந்து இந்த இப்போ அவங்களுக்கு வந்து இந்த வண்டி இந்த பக்கம் போகுதுன்னு தெரிஞ்சா, இப்போ எக்மோர் ஏறி அவங்க மியூசியம் இருக்கலாம், இல்லை வள்ளுவர் கோட்டை போகுது அங்கே போகிறவங்க தெரிஞ்சால் அவங்க ஏறலாம். இல்லை கண்டக்டர் கேட்டு இந்த பக்கம் போகுமா நாங்கள் இறங்கினாலும் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் மிஷினில் கொடுத்துருவோம், அவங்க அங்கே இறங்கிடுவாங்க. நார்மல் பஸ் ஃபேர் போற மாதிரி இதுல ஏறிக்கலாம். டீலக்ஸ் ஃபேரும் உண்டு, ஒன் டே பாஸும் உண்டு. ஓகே ஓகே. இப்போ நான் இந்த ஸ்டாப்பிங்ல ஏறி அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கலாம், அதுக்கு மினிமம் டிக்கெட் உண்டு. அதுக்கு எவ்வளோ? மினிமம் 11 ரூபா 11 ரூபா டீலக்ஸ் ஃபேர். ஓகே. இந்த வண்டியோட ரூட்ல மட்டும் நம்ம ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம், யார் வேணா ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம். ஆனால் வந்து மினிமம் சார்ஜ் இல்லை. நீங்கள் இதே மாதிரியான பஸ்ஸில் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 rupees சார்ஜ். சரி, எந்தெந்த ரூட்டை கவர் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல், அதுக்கப்புறம் ரிப்பன் பில்டிங், அதுக்கடுத்தது வந்து எழும்பூர் ரயில் நிலையம், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்மோர் மியூசியம், அப்புறம் வள்ளுவர் கோட்டம், அப்புறம் வந்து செம்மொழி பூங்கா, அதுக்கப்புறம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், அதுக்கப்புறம் சாந்தோம் சர்ச், அதுக்கப்புறம் லைட் ஹவுஸு, அதுக்கப்புறம் விவேகானந்தர் இல்லம், அதுக்கப்புறம் ஏறும்படி அதுக்கப்புறம் வந்து கண்ணகி ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் மெரினா கடற்கரை, அதுக்கப்புறம் செக்ரட்டரி தலைமைச் செயலகம், அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம், லாஸ்ட்டாக வந்து பல்லவன் இல்லம், அதாவது எம்டிசி பஸ்ஸுடைய தலைமையகம் பல்லவன் இல்லம், அதுக்கப்புறம் திருப்பி வந்து சென்ட்ரல். இங்கே தான் வந்து இது கவர் ஆகுது. என்னதான் விண்டேஜ் பஸ்ஸாக இருந்தாலும் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே ரீபில்ட் பண்ணாலும் ஓகே, பட் ஆனால் இந்த காலத்துக்கும் ஆப்டாக இருக்கணும் அல்லவா? ஸோ அதனால் வந்திருக்கக்கூடிய பயணிகளுடைய சேஃப்டிக்காக இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராக்களும் அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சும்மா தானே இருக்குது அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. இந்த சிசிடிவி கேமரா ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த பஸ்ஸுக்குள்ளே நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த பஸ்ஸுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம் வாங்க. நல்லா இருக்குது. நான் இதுமாரி பஸ்ஸில் போனது கிடையாது. ஸோ இந்த 80s அதுமாரி வந்தது. நான் அதுக்கப்புறமா பிறந்ததுனால நம்மளுக்கு இந்த பஸ்ஸெல்லாம் வந்து தெரியலன்றதுனால சரி வந்து பார்க்கலாம், புதுசாக இருக்குது அப்படின்றதுனால இன்றைக்கி ஈவினிங் வந்து வந்திருக்கேன். ஓகே, 80s இந்த மாதிரியான பஸ்ஸை எதுலலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? டபுள் டக்கர் பஸ் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் ஒரு பஸ் இருந்தது. அந்த பஸ்ஸு தான் நான் பார்த்துருக்கேன் கடைசி. அதுதான் மெமரியில் இருக்குது. அதாவது நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது? ஆமாம், அந்த பஸ்ஸு தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர் பஸ்ஸு புதுசாக விட்டுருக்காங்க. ஸோ அதுவும் நான் ஒன்றும் ட்ரை பண்ணல, அதுவும் போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஹாய், எல்லோரும் எங்கேருந்து வரீங்க? நான் வேளச்சேரிலேருந்து வரேன்.
இவர் தாம்பரம் ப்ரோ. ஆக்சுவலி எங்கள் ஃப்ரெண்டு வந்து ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அவரை கூப்பிட்றதுக்காக சென்னை சென்ட்ரல் வந்தோம். அப்போ இந்த பஸ்ஸை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வேலை செய்து தானே போகணும். இல்லை நாங்கள் சுற்றிட்டு அப்படியே போகலான்ட்டு. இந்த பஸ்ஸை பார்த்தோன்னா பிளானை சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஆமாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, இந்த பஸ்ஸை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருக்குது? நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இன்னொரு பஸ்ஸும் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. பட் அது இதை விட இன்னும் விண்டேஜாக இருந்துச்சு. அது மொத்தம் 5 பஸ் இருக்குது. 5 ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃப்ரண்ட் மட்டும் ஒரு ஃபேஸ் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஆமாம் 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 ப்ரோ. இந்த மாதிரியான 80s பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குது? இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் ப்ரோ. ஆக்சுவலி நாங்களாம் லேட் 2Ks 98 அந்த மாதிரி பான்னு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறோம். நல்லா இருக்குது, ஒரு விண்டேஜ் வைப் கிடைக்குது. அதுவும் சென்னையில் ஈவினிங் டைமில் ரைட் போனாலே நல்லா சில்லியாக நல்ல வைப்பாக இருக்கும். பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் நல்லா புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா நான் பார்க்கும்போது ரொம்ப நேரமாக தனியாக உட்காந்து ஜன்னல் ஓரத்தில் ஃபீல் பண்ணிட்டே வந்தீங்க. திருவான்மியூரில் இருக்கேன். இந்த பஸ்ஸில் வர்றதுக்காகவே என் வண்டியில் திருவான்மியூர்லேருந்து சென்ட்ரலுக்கு வந்துட்டு இங்கேருந்து வந்திருக்கேன் இந்த பஸ்ஸில் போகணுன்றதுக்காகவே. சோலோ ட்ரிப்பா? சோலோ ட்ரிப். நல்லா இருக்குது. ஒரு மாதிரி பழைய வைப் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் தென் நாங்கள் எல்லாருமே வெளியூர்லேருந்து வந்திருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் சுற்றி பார்க்குறது. வி வேர் ஹாப்பி. பஸ்ஸை வந்து வீடியோஸில் பார்த்தேன், இந்த மாதிரி உலா அப்படின்ற ஒரு பஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. வீடியோவில் எப்போவுமே பார்க்குறது நல்லா இருக்குமே, நேரில் போனால் நம்மளுக்கு வந்துட்டு என்னடா இது வீடியோவில் வேறு மாதிரி இருந்தது, நேரில் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பஸ் வந்துட்டு வீடியோவில் எப்படி பார்த்தோமோ அதோட சூப்பராக நேரில் இருக்குது. அதுவும் இந்த பஸ் வந்து ஸ்டார்ட் ஆன பாயிண்ட் சென்ட்ரல்லேருந்து இந்த ரெட் கலர் பஸ் அப்படி பார்க்கும்போது மதராசப்பட்டினமுக்கு அந்த டைம் பீரியட், அதாவது இந்த பஸ் வந்து 80ஸில் இருக்க பஸ்ஸு. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா நம்ம இந்த கொலோனியல் ஏரா போன மாதிரி இருந்தது. மதராசப்பட்டினம், விக்டோரியா ஹால், ரெட் கலர் பஸ்ஸு, ட்ராம் ஃபீலிங் வந்துருச்சு. இந்த மாதிரியான பஸ்ஸை வேறு என்னென்ன படத்தில் பார்த்துருக்கீங்க? நிறைய ஓல்டு மூவியில் வந்து பார்த்துருக்கேன் ப்ரோ. இந்த படங்கள்லாம் வந்து மூவி இந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மூவிலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய இந்த பஸ் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அப்போல்லாம் நம்ம வந்து பிறந்திருக்க மாட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த பஸ் இது பண்ணிருக்கிறது நல்லாயிருக்கு. பழைய படங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பழைய படங்களில் பார்த்துருக்கோம். நிறைய படத்தில் அஜித் படம், பழைய அஜித் படத்தில் பார்த்துருக்கோம். காதல் கொண்ட அந்த படத்தில் தான். அப்போல்லாம் வந்து ஏங்க அதெல்லாம் 90s, இது 80ஸ்ல இருந்த பஸ் இது ஓடி இருக்கு. ஆனால் அப்போ இந்த மாதிரி பஸ் ஓடி இருக்கு. அப்போல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற அந்த டைமிங்கில் வந்து பச்சை கலர் பஸ், பல்லவன் பஸ் வந்துருந்தது. மேபி அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பஸ், அதாவது நம்ம தாத்தா காலத்து பஸ். மேபி அவங்க பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு 5 பஸ் தான் விட்டுருக்காங்கன்னு வந்து இது மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து இன்னும் நிறைய இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஊரில் இருந்து சென்னைக்கு வரவங்க நிறைய பேர் வந்து நல்லா சுற்றி பார்க்குற மாதிரி நல்ல இதுவாக இருக்குது. ரொம்ப இப்போ தானா சேர்ந்த கூட்டம்னு சூர்யா ஒரு படம், அதில் இதே மாதிரி ஒரு பஸ்ஸை வச்சு பண்ணியிருப்பாங்க. ஒரு பஸ் பண்ணியிருப்பாங்களா? அதே மாதிரி வாரணமாயிரம் பாட்டில் வந்து வந்திருக்கோம். ஆமாம், அந்த முந்தினம் பார்த்தேனே சாங்கில் வரும். அப்போ 80s. ஆமாம். பஸ்ஸில் ஏறினதுல யாருமே இறங்கின மாதிரி தெரியல. ஏன்னா இந்த பஸ்ஸோட உலா பேருந்துன்னா ஒவ்வொரு இடத்துல இறங்கி அடுத்த சில, ஆனால் நீங்கள் ஏறினதுலேருந்து பஸ்லேயே உட்காந்துட்டே வரீங்களே, என்ன காரணம்? எல்லாமே பார்த்த இடம் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ பார்க்காத இடம் இனிமே தான் வரும். பார்க்காத இடம் பஸ் மட்டும்தான். இல்லை சாந்தோம் வந்து இன்னும் போனதில்லை, அதான் போகலாம். என் கண்மணி உன் காதலி இடமாங்கனி உன்னை பார்த்ததும் இருக்கின்றதே. நம்ம கருவாட்டு கூட முன்னாடி போ. ஏன்னா அந்த பாட்டு பார்த்துருக்கீங்களா? என் கண்மணி உன் காதலன். பார்த்துருக்கேன். அந்த படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? இன்னும் ஒரு 15 வயசு இருக்கும். 15 வயசா? 15 வயசு. அப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி பஸ்? இருக்கு. நீங்கள் சின்ன வயசு ஆனால் போனதில்லை பஸ்ஸில். மெயின் ரோடு, எங்கள் வீடு வந்து கிராடியோ ரோடுக்கு உள்ள, ஆனால் மெயின் ரோட்டில் இதை பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து பிறந்ததெல்லாம் சென்னையா? சென்னையா? அப்போ நீங்கள் சின்ன வயசுல இந்த வண்டி பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். அப்பயும் இந்த ரெட் கலர் தான் இந்த வண்டி. அப்போ என்னென்னு எழுதியிருக்கோம்? சைடில் மாநகர பேருந்துன்னு எழுதியிருக்குமா? என்னென்னு எழுதியிருக்கோம்? அப்போ வந்து மாநகரெலாம் இல்லை, பல்லவன் பேருந்துன்னு போட்டிருக்கோம். பல்லவன் தான். ஆமாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வேறு எதுவும், ஆனால் ஞாபகம் வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து லைட் போட்டாங்க. லைட் வந்து சைடில் மட்டும் இல்லாமல், அதாவது இப்போ வந்து எல்லா பஸ்லேயும் வந்து எல்இடி லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் அந்த பழமை மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறக்காக தேடி கண்டுபிடிச்சி எங்கேயோ போய் இந்த மாதிரியான லைட்டெல்லாம் வாங்கி இங்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. லைட்டுக்கு மட்டும் இல்லாமல் அந்த புகைப்படங்களுக்கும் அந்த லைட் போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒவ்வொருத்தங்கிட்டையாக வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருந்தோம், வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஒருத்தர் மட்டும் சைடில் திரும்பி நம்மக்கிட்ட திரும்பாமே இருந்தார். இப்போ வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு. அதனால் அவர்கிட்ட என்ன ப்ரோ ப்ரிப்பேர் பண்ணீங்க? நான் எதுவும் பெருசாலாம் பண்ணல ப்ரோ. இதில் இருக்கிறத நான் உண்மையை சொல்ல போகிறேன், அவ்வளோதான். நான் ஆக்சுவலாக நேட்டிவ் எனக்கு காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் விண்டேஜ் இதில் கிடைக்கிது. எனக்கு பஸ்ஸில் ஏறினதுலேருந்து எனக்கு இறங்க மனசே வரல. இவ்வளோ இது பார்த்தீங்க, ஒரு இதில் கூட நான் இன்னும் இறங்கி பார்க்கல.
இதே தான் உட்காந்துருக்குறேன். அதனால தான் இறங்கல. நான் அதை தான் கேட்டேன், என்னடா யாருமே இறங்காம உட்காந்துருக்காங்க சுற்றி பார்க்குறக்கு. வரலையே, ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரீயாக நம்ம சைட் சீயிங் பண்ணுறோம், எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு விண்டேஜ் லுக் கொடுக்குது. பழங்காலத்து பாட்டில் நான் பார்த்துருக்கேன் இந்த பஸ்ஸை. இந்த பஸ்ஸில் அந்த பழைய பாடல்கள் மட்டும் போட்டால் சூப்பராக இருக்கும்ல. இன்னும் நல்லாயிருக்கும். மதராசுப்பட்டினம் பார்த்துருக்கேன். இது வந்து கவர்மெண்ட் கொடுத்தது ஹாப்பி தான். இந்த 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 மாதிரி ஒரு இதை வந்து எங்களுக்கும் எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு. நம்ம இந்த பஸ்ஸில் ஏறினதுலேருந்து மொதல் தடவை ஒருத்தங்க இறங்கிட்டு ஏறியிருக்காங்க. ஏன்னா மற்றவங்க யாரும் இந்த பஸ்ஸை விட்டு இறங்குறக்கு மனம் இல்லாமல் இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்போம், கீழே இறங்கிட்டு ஏறியிருக்காங்க, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்க. பஸ்ஸில் ஏறினதுலேருந்து இது வரைக்கும் யாருமே இறங்கல. இங்கே இருக்க பேசஞ்சர்ஸ் இருக்காங்களா, இறங்குற மனசு இல்லாமல் உட்காந்துட்டே இருக்காங்க. நீங்கள் ஒருத்தங்க தான் வந்து கீழே இறங்கி வேற ஒரு லொக்கேஷன்லேருந்து ஏறி இருக்கிறீங்க. ஆக்சுவலி கீழே ஆல்மோஸ்ட் 40 minutes வெயிட் பண்ணேன், வரல. ஸோ ஆல்மோஸ்ட் ஆட்டோ புக் பண்ணிட்டேன். ஆட்டோ வரல, இந்த பஸ் வந்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி. ஓகே, வெரி நைஸ் தட் ஒரு 2 hours ஃபுல் சென்னை டூர் ஆயிடும். தட்ஸ் ரியலி நைஸ். ஐ திங்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் த ஒன்லி திங் இஸ் தட் தே ஷுட் புட் த டைமிங், அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிராஃபிக் மਤਲਬ டைமிங் இருந்ததுன்னா நாங்கள் பர்ஃபெக்ட் பிளான் பண்ணல. எவ்வளோ மணி இவ் யூ டு லீவ் அது மாதிரி பிளான் பண்ண ஈஸி இருக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு குறை என்னென்னா, மற்ற நார்மல் பஸ்ஸஸ்லலாம் வந்துட்டு இப்போ பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. டிரைவர்ஸ்க்காகவாது இல்லை பேசஞ்சர் யாருக்காகவோ பாட்டு ஓடிட்டே இருக்குது. இந்த பஸ்ஸில் மெயினாக பாட்டு வச்சுருந்தா, அதுவும் இதுக்கான சாங்ஸ்ன்னு ஒரு கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அது மட்டும் தான் ஒரு சின்ன குறை. மற்றபடி கண்டக்டர்லேருந்து டிரைவர்லேருந்து எல்லாருமே அவ்வளோ பொலைட்டாக அவ்வளோ கைண்டாக அப்படி இருக்காங்க. பஸ்ஸும் வந்துட்டு ரொம்ப ரஷ்ஷாக இல்லை. அதுதான் நம்ம மெயின் கேரக்டராக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து அந்த மாதிரி கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த பஸ், இந்த உலா பேருந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த விண்டேஜ் பஸ்ஸையும் டபுள் டெக்கர் பஸ்ஸையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அதுலேயுமே வந்து 50 rupees கொடுத்து நம்ம வந்து உலா பேருந்து மாதிரி அதுலேயும் வந்து டூரிசமாக ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. அந்த பஸ் வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோடையது. இந்த பஸ் வந்து எம்டிசி நிர்வாகத்துடையது. எம்டிசிக்கும் அந்த பேருந்துகளுக்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி அந்த பஸ்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த 50 rupees கொடுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரியான இந்த விண்டேஜ் பஸ்ஸில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக எம்டிசியோடைய எல்லா பஸ்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை ஒன் ஆப்லேருந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய QR கோடும் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை ஒன் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு ஒரு கூப்பன் இருக்கான்னு கேட்கும். அந்த கூப்பன், அதாவது ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து உள்ள லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கேட்கும். அப்போ அந்த கூப்பனில் வந்து இந்த கோடை நீங்கள் போடணும். இந்த பஸ்ஸில் ஒவ்வொரு பஸ்லையும் ஒவ்வொரு கோடு இருக்கும். இந்த கோடை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சில டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். கபாலீஸ்வரர் கோயில் யாரும் இறங்க போறீங்களா? Yeah.